திமுகவிலிருந்து கூட்டணி கட்சிகள் பை பை டாடா சியூ டாடா என்று குட்பை வைத்து சொல்லுகின்றன. காரணம் என்னவென்றால், இதுவரையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த போதும் இல்லாத போதும் கிறிஸ்தவ மக்களுடைய வாக்குகளும், இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகளும், தலித் மக்களுடைய வாக்குகளும் ஒட்டுமொத்தமாக திமுகவுக்குத்தான் வரும் என்ற மமதியில் திமுக இருந்தன. இதை பலமுறை சீமான் அவர்களும் சொல்லியுள்ளார். சிறுபான்மை மக்களின் பாதுகாவலன் என்று சொல்லிக்கொண்டு திமுக உங்களை ஏமாற்றுகின்றன, உங்களுக்கு என்ன பதவி கண்டார் கொடுத்தார்கள் என்று சொன்னார். அதே போல் நானும் 100க்கும் மேற்பட்ட தொலைக்காட்சி விவாதங்களில் பேசியுள்ளேன். சிறுபான்மை மக்களின் பாதுகாவலன் என்று சொல்லி திமுக சிறுபான்மை மக்களை ஏமாற்றுகின்றன, ஆகவே நீங்கள் இனிமேலாவது விழித்தெழுங்கள் என்று சொன்னார். ஆனால் இன்று காலம் கனிந்து விஜய் என்ற புதிய வரைவினால் இன்று திமுகவுடைய நிலைமை என்னவென்றால், திமுகவில் இருந்து பல மூத்த தலைவர்கள் ஒருவராக சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே தான் இன்று பாருங்க, இன்னைக்கு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மீது என்ன சொல்லுகின்றார் என்றால், நீங்கள் இத்தனை நாள் வரையிலும் இஸ்லாமியர்கள் பாதுகாவலர் நாங்கள் என்று நீங்கள் என்ன செய்தீர்கள் எங்களுக்கு, ஆகவே நீங்கள் எங்களை வசப்பட வேண்டாம் என்று சொல்லுகின்றார்கள். இதே போல் விடுதலை சிறுத்தை இயக்க தலைவர் திருமாவளவன் அவர் சொல்லுகின்றார், திமுக கட்சியினுடைய கூட்டணிகளை வலுவாக ஆக்குவதற்கு எங்களிடம் அந்த சக்தி இல்லை, நாங்கள் அதெல்லாம் சொல்ல முடியாது. காரணம் என்றால், நாங்கள் எதுக்கு அந்த வேலை நாங்கள் பண்ணணும் என்று சொல்லுங்க. ஏனென்றால் கூட்டணியில் பங்கு வேண்டும் என்று பல முறை பிசிகேவின் சொன்னார்கள். ஆனால் திமுக செவிசாய்க்கவில்லை. காரணம், இந்த முறை தேர்தலில் தமிழ்நாட்டினுடைய அரசு துறை அதிகாரிகளை வைத்து வெற்றி பெறலாம் என்று நினைத்த கற்பனையெல்லாம் விஜய் வான்மார்க்கமாக வந்து மொத்தமாக தரைமார்க்கத்தை தவிடுபொடியாக்கிவிட்டு இன்னைக்கு சொல்லல தூரங்களை எதிர்கட்சிகள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இன்னைக்கு உள்ளது. ஆகவே விடுதலை சிறுத்தையும் திமுக விலகி வந்து வன்னியரசு அவர்களுக்கும் மந்திரி பதவி வாங்கினார்கள். ஆகவே தமிழ்நாட்டினுடைய வரலாறில் விடுதலை சிறுத்தையினுடைய பல ஆண்டுகால லட்சியம் அவர்களுக்கு தாவேகா கூட்டணியில் வந்ததால் ஒரு மந்திரி பதவியில் இன்று அந்த அங்க வைத்துள்ளார்கள் என்பது உள்ளார்கள். காரணம் என்றால் எல்லா கட்சிக்கும் ஒரு எண்ணம் உண்டு. அந்த எண்ணம் இன்று தாவேகா கூட்டணியில் விடுதலை சிறுத்தை இணைந்துள்ளதால் அவர்கள் அமைச்சர்கள் பங்கு பெற்று இன்னைக்கு விடுதலை சிறுத்தையும் கூட்டணி ஆட்சியில் பங்கு பெற்று உள்ளதா என்ற வரலாற்றில் முத்திரை வைத்து விட்டார்கள் விடுதலை சிறுத்தை இயக்கம். அதே போல் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுத்துள்ளன. காங்கிரஸ் கட்சி 5 எம்எல்ஏ 2 பேர் மந்திரியா இருக்கிறாங்க. இப்போ வந்து திமுக என்ன பிரச்சனை, சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேன் என்ற நிலைப்பாட்டிற்கு இன்னைக்கு புலம்பல் கீதங்கள் பார்க்க தோன்றுகின்றது. அந்த புலம்பலின் உச்சத்தில் தான் திமுக தலைவர் ஸ்டாலின் இளைஞரணி நிர்வாகிகள் கூட என்ன சொல்லுகின்றார், ஒரு நாடு நடிகரின் பின்னால் சென்று விட்டது. ஒரு நடிகரை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் மயங்கி விட்டார்கள். அவர்கள் விரைவில் மக்கள் நம்மிடம் வருவார்கள். ஐயா, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சொல்லுகிற அடிக்கடி சீனி சக்கர சித்தப்பா சீட்டலி நக்கப்பா என்று நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். காரணம் என்றால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் மாற்றங்கள் வந்துள்ளது. இனிமேல் திமுக நம்பி பலனில்லை என்று திமுக கட்சியில் இருக்க நிர்வாகிகளே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களை எப்படி வேண்டுமானாலும் கசைத்து பிழிந்து கரும்பு தக்கை மாதிரி பயன்படுத்தலாம் என்று நினைத்தீர்கள். அதுவும் முடியாமல் போனது. நீங்கள் செய்தது 1 2 எதை செய்யவில்லை, எந்த அட்டுழியங்களும் செய்யவில்லை. ஒட்டுமொத்த மக்களும் இன்று திமுகவை டாடா பைபை என்று கூறியது போல் இன்று திமுகவில் இருக்கும் கூட்டணி கட்சிகளும் திமுகவிடம் டாடா பைபை என்று சொல்லக்கூடிய நிலைமையில் இன்று திமுக ஆகிவிட்டது என்றால், இந்த கட்சி எந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலையில் நீங்கள் ஆட்சி செய்யும் அதிகாரத்தை வைத்து மக்களை என்னென்ன பாடுபடுத்திருந்தீங்க என்பது இதுவே ஒரு சான்றிதழ். ஆகவே இன்று திமுகவில் புலம்பல் கீதங்கள் கேட்கின்றன. இன்று திமுகவில் விரைவில் இன்னும் 6 மாதத்தில் பாருங்கள், திமுகவில் இருந்து பல தலைவர்கள் தாவேகாவில் இணைவார்கள். திமுக இதே போல் ஏனைய இதர கட்சியிலிருந்தும் தாவேகாவில் தாவ போகின்றார்கள், தாவிக் கொண்டிருக்கின்றார்கள். இத்தகைய காரணம் தமிழ்நாட்டில் ஆண்ட திராவிட கட்சிகளின் வெறுப்பினால்தான் இன்று மக்கள் டாடா பைபை என்று கூறியுள்ளார்கள் என்பதை உங்களுக்கு நான் பதிவுபடுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.